ராதிகா. தற்போது அந்த புயலானது பார்த்தோம்னால் சென்னைக்கு அருகே நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பார்க்க போனோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அணைகள், அதாவது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட அணைகள் கணிசமாக நீரை கொண்டுள்ள நிலையில் மழை அதிகரித்தால் அணைக்கு நீரானது அதிகப்படியாக வரும் என்பதால் அதன் அணையின் பாதுகாப்பு கருதி பார்த்தோம்னால் நேற்று முதல் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து படிப்படியாக அந்த உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதலில் 200 கன அடி என்று திறக்கப்பட்ட அந்த கன அடி நீர் தண்ணியானது தற்போது அது இப்போ இந்த நிலையில் பார்த்தோம்னால் 1300 கன அடி நீரானது தற்போது அந்த கொசஸ்தலை ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீர் திறக்கும் பட்சத்தில் அந்த நீர் செல்லும் வழிகளான உதப்பை, மெய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த வெள்ள நீர் கொசஸ்தலை ஆற்றில் செல்லும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து அவ்வப்போது உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1300 கன அடி நீர் உபரி நீராக கொசஸ்தலை ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது.